பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் வைத்து சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த கடைசி காலங்களில் இயேசுவோடு கூட இயேசுவிற்காக நாம் பாடுகளை சகித்தோமானால் நிச்சயமாகவே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். இல்ல, நாம் பாடுகளை சகிப்பதற்கு மாறாக உபத்திரவ காலங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே நாம் இயேசுவை மறுதலித்தால், நாம் இவ்வளவு நாள் அவரை பின்பற்றியும், இவ்வளவு நாள் அவரை ஆராதித்தோம், இவ்வளவு நாள் அவரை நேசித்தோம், இவ்வளவு நாள் தேவனை நாம மகிமைக்காக செய்தோம், ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள், உபத்திரவங்கள், என்னாலே சகிக்க முடியாத போராட்டங்களுக்கு சொல்லி இயேசுவின் நாமத்தை நாம் மறுதலித்தோமானால் நிச்சயமாகவே அவரை மறுதலிப்பார். அவரோடு கூட பாடுகளை சகித்தார். அப்படி என்றால் இயேசுவா நமக்காக பாடுகளை சகித்தார். அவர் எப்படிப்பட்ட பாடுகளை சகித்தாரா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, முதலாவதாக அவர் சிலுவையை சகித்தார். அது அந்த சிலுவை என்று சொல்கிறது, அது நம்முடைய பாவ சுமதனை அவர் சொல்கிறார். அவர் சிலுவையை சுமந்தார். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த சிலுவையை சகித்தார். அது தூரம் அந்த சிலுவையை சுமந்து அந்த சிலுவையை சுமக்கிறதுனாலே வருகிற எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர் சகித்தார். ஆதலால் அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒருவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றினார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மையாக உத்தமமாக தேவனுடைய நாமத்திற்காக நிறைவேற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலவிதமான சிலுவைகள் உண்டு. சில வேளை அவருடைய சரீரத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் குடும்பத்தில் இருக்கலாம். அவன் பல விதத்திலே சிலுவையை நாம் சகிக்கிறோம். ஆனால் அதை நாம் சகித்தோம் என்றால் அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல, நாம் முதலாவது வாசித்த வசனத்தின் போல நாம் அவரோடு கூட இந்த சிலுவையை சகித்தார். அவரோடு கூட நாமும் ஒரு நாள் வீற்றிருப்போம். ஜெயிக்கிறவனை என்னோடு கூட உட்கார செய்வது வாக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையை மட்டுமல்ல அவர் சகித்தது. 3ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் நிலைக்குள்ளவர்களால் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையை சகித்தார். ஆனால் இரண்டாவது இன்னொரு காரியம், பாவிகளால் அவருக்கு பலவிதமான விபரீதங்கள் செய்யப்பட்டது. அந்த விபரீதங்களை எல்லாம் இயேசு சகித்தார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த குறையும் செய்யவில்லை. ஆனால் இந்த பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அதே பாவிகளால் கடைசி நேரத்தில் அவர் எவ்வளவோ விபரீதங்களை சகித்தார். நாம் பார்க்கும்போது மத்திய மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த சுவிசேஷங்களை கடைசி அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது என்னவோ விபரீதங்களை இந்த பாவிகள் செய்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் இயேசு சகித்தார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நேசித்தவர்கள், நாம் நம்பினவர்கள், நாம் விசுவாசித்தவர்கள், நாம் நன்மை செய்தவர்கள், அவன் ஒரு காலத்திலே சில கஷ்ட நேரத்தில் உபத்திரவத்தின் மத்தியிலே நமக்காக சில விபரீதங்களை செய்யும் போது, நாம் நினைத்து கூட பார்க்காத சில காரியங்களை செய்யும் போது, அதை நாம் இயேசு சகித்தது போல அவரோடு கூட அந்த விபரீதங்களை நாம் சகிப்போமானால் அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம், நாமும் வீற்றிருப்போம். மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலே அவர் சகித்த இன்னொரு காரியம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆம் வசனத்திலே, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போது நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் உபத்திரவங்களை சகிக்கிறதுக்காகவும் கூட தான். அநேக உபத்திரவங்களின் வழியாக தன் பரலோகராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் எவர் சகித்த உபத்திரவம் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆகையால் நாங்கள் பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனா பட்டணத்தில் தனித்து
விடப்படுகிறது நிறைவேற்றினேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் ஊழியத்து பாதைகளிலே நாம் தனித்து விடப்படலாம். ஹalleluya. நாம் எல்லாராலும் தனித்து விடப்படுகிற தனித்து நிற்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரலாம். அதுவும் ஒரு உபத்திரவத்தின் பாதைகள். ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரவத்திற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உபத்திரவங்களை நாம் சகிப்போமானால் அவன் இயேசுவோடு கூட அவர் தன்னுடைய ஊழியத்தின் பகுதியில் கடைசி காலங்களில் கடைசி நேரங்களிலே இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் கூட அவரோடு கூட ஒவ்வொரு பேரும் யாக்கோபு யோவான் அவர்கள் கூட இயேசுவோடு போனார்கள். இயேசு அது முன்னமே தெரியுமா? இயேசு சொன்னார், பிதா என்னோடு கூட இருக்கிறதுனால் நான் தனித்திருக்கவில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போது இந்த விபரீதங்கள் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் இயேசு நமக்காக செய்தார். அதுபோல நாம் அவரோடு கூட சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கடந்த நாட்களிலே என்னுடைய அம்மா உலகத்தை விட்டு அதை ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய ஊழியத்தின் பாதைகளிலே அவர்கள் இயேசுவை அறிந்த நாள் முதல் அவர்களுடைய மரணம் அறிக்கையில் கடைசி சுவாசத்தை அவர்கள் முடிக்கிறது வரைக்கும் அவர்கள் எவ்வளவோ நிந்தைகள், பரியாசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், தடுத்து நிறுத்தப்படுகிற அனுபவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சகித்தார்கள். ஆனால் நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர்கள் இன்றைக்கு இயேசுவுக்காக சகித்தபடினாலே இயேசுவோடு கூட அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். இயேசுவோடு கூட அவர்களை வீற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்களில் நாம் இயேசுவை போல அவருக்காக அவரோடு கூட சகிக்கிற ஒவ்வொரு பாடுகளும் வீணாக போகாது. ஒரு நாள் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த வசனங்களின்படி கட்டின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்ம தேற்றுமாறாக ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் எல்லாம் இயேசுவை நடத்துகிற நல்ல பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலே